இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 14:27. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனத்தை சொல்லும்போது நம்ம ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும், ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஏன் பயம் வருகிறது, ஏன் கவலை வருகிறது? அதே 14:27 சொல்லியிருக்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அப்போ சமாதானத்தையும் வைத்துட்டு போயிருக்கிறார். கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு, பயப்படாமல் இருங்கன்னு சொல்கிறாரு. ஏன் இந்த சமாதானம் நமக்கு வரல, ஏன் கவலை வருது, ஏன் துயரம் வருது? அது எதனால் அப்படி நம்ம கவலைப்பட்டுட்டு துயரப்பட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்னா அதுக்குரிய காரணங்களை இங்கே பார்க்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே ஏசப்பா சொன்ன கிரியைகள், ஊழியங்கள் எவ்வளோ செய்ய கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். உலகமெல்லாம் சென்று சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், கஷ்டப்பட்டவங்களுக்கு உணவு கொடுக்குறோம், வியாதியத்தில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஏசப்பா வார்த்தைகளை சொல்லி விடுதலையாக்குறோம், எல்லாமே செய்துவிட்டோம். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது ஏன் என்ன நானே சோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல காரணங்கள் ஏசப்பா சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் சில காரியங்களுக்கு நம்ம பார்க்கும்போது தான் இந்த சமாதானமின்மை நம்மளுக்குள்ளே வருது. அது எப்படி என்று பார்ப்போம்னா, லூக்கா 6:27 என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 6:28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 6:33 உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன, பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள். 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாது கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. இதுதான் ரீசன். அப்போ நம்ம இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள்னு சொல்லும்போது சண்டை பிடிக்கிறவங்க மாத்திரம் நம்ம எடுக்க முடியாது. எங்களுடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தில், சகோதரர்கள் மத்தியில், சிநேகிதர்கள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு கசப்பான உணர்வுகள் இல்லை. நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தாலும் அன்புள்ளவர்களாக நீங்கள் வாழும்போதும் அவர்கள் அன்பு கொடுக்க தாமதிக்கலாம், இல்லை வெறுப்புணர்வுகளோட கூட புழங்கலாம். இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள குறை உள்ளவர்களாக கண்டு அவங்க தப்பிதங்களை நம்ம மனசில் வச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள மன்னிக்கணும். அவங்களுடைய பலவீனமான அந்த செய்கை முறைகளை பார்த்து அவங்க ஏதோ ஒரு ரீசனால் நம்மளை வெறுத்திருக்கலாம், நம்மளை பகைத்திருக்கலாம், இல்லை நம்மளை கண்டு ஒதுங்கி கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம், ஐயோ அவங்க பாவமே, அவங்களுக்கு விடுதலையாகணும்னு நினைக்க மாட்டோம், அவங்க குறைகளை எடுத்து பேசுகிறோம். அந்த இடத்துல நாம் அவர்களுக்காக இயேசுப்பாவிடம் அவர்களை மன்னிக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்கள்